சண்டே ஸ்பெஷல் எலும்பு சூப் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு சீரகம் மிளகு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இது கூட 4 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு எலும்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள், உப்பு, நம்ம இடித்து வச்சுருக்க மசால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தாராளமாக சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப் ரெடி. சூர்யாவுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கனால ஃபைனலாக பெப்பரும் மல்லியிலையும் தூவி அவனுக்கு கொடுத்தாச்சு. குழம்புக்கு தேவையான மசாலையெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, மிளகு, சீரகம், 4 வத்தல், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பழுத்த தக்காளி, ஸோ மசாலுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து ஃபைனலாக தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆட்டு எலும்போடு சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் மதியம் லஞ்சும் ரெடி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.